ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நொய்யலாறு டேமு. கொடுமுடிக்கு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக டேமோட கரை வந்து அங்கே அந்த இடத்து வரைக்கும் இருக்குது. இது மொபைலில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தூரம் தெரியாது. ஆனால் இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கலாம். 3 கிலோமீட்டர் கொண்ட ஒரு மிகப்பெரிய டேமு. டேமில் தண்ணி பார்த்திங்களா, ஒரு குளத்தில் இருக்கிறத விட ரொம்ப குறைவான அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து மழை பெய்யறதை நம்பி வந்து சேரக்கூடிய தண்ணி இல்லை. ஏன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின தூரத்துக்கு மழையெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த டேமுக்கு எதில் வழியாக தண்ணி வரும் அப்படின்னா, காவிரி ஆறோட கிளை ஆறு நொய்யல் ஆறு. இந்த ஆறில் தண்ணி வர்றதும் காவிரி ஆற்றுல வர்றதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காவிரி ஆறைய இதில் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லாதது. அது ஒரு மிகப்பெரிய வேலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேம் வந்து சாதாரணமாக ஒரு கணக்கு போட்டு கட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி டேட்டுக்கு இந்த டேம் கட்டுறதா இருந்துச்சுன்னா எத்தனை ஆயிரம் கோடி செலவாகும் அப்படின்னு தெரியல. அவ்வளோ பெரிய கரை அமைச்சு கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பின்னாடி கண்ணு கட்டின தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொட்டல் வெளி தான். நான் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இதில் ஒரு 10 கிலோமீட்டர் போக மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் காடு தான் இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொட்டல் காடு, அனாத காடு, ஆள் அரவமற்ற காடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான காடு தான் அது ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து கரூர்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர். இப்போ இது நொய்யல் ஆறில் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வருஷத்தில் 300 நாள் கூட போயிட்டு தான் இருக்கும். பெரிய லெவலில் அது வந்து வரத்து குறைவாக இருக்காது. அந்த ஆறை வந்து இந்த டேமோட கனெக்ட் பண்ணி இந்த டேம்லேருந்து ஒரு கிளையாக வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி ஏதாவது பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஆட்சியாளரால். ஏன்னா நதி இணைப்புங்கிறது வந்து நாட்டில் இருக்கிற அனைத்து நதிகளையும் இணைக்கிறதுக்கே ஒரு பிளான் இருக்கும் பொழுது சர்வசாதாரணமாக இந்த டேமுக்கு தண்ணி வர்றதுக்கான ஒரு வேலையை பார்க்கலாம். நம்ம காலம்புற அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா அவங்க நடந்துக்கிறது அந்த மாதிரி இருக்குது. நிறைய வந்து நம்ம தமிழ்நாட்டை செல்வ செழிப்பாக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அது எதுவுமே பண்ணாமல் அவங்க விடுறது தான். அதுலேயும் வந்து ஏதாவது கமிஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்ன மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. இதில் இந்த பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டிக்கிற வெயிலில் எவ்வளோ பறவைகள்னு பாருங்கள். அந்த மரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பறவைகளாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஜூம் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, கிட்டத்தில் போய் பண்ணுறேன். அது எல்லாமே பறவைகள் தாங்க. இந்த முக்குளிப்பான், நீர்க்காகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், செடிகளில் காய் காய்ச்சி தொங்குற மாதிரி எவ்வளவு பறவைகள் இருக்குன்னு. அது போக இங்கே வந்து ஆடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆடுகள் மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த டேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். பார்த்தாச்சு, மகிழ்ச்சியாக இல்லை.